நான் ஏன் கிறிஸ்தவம் தான் சரி என்பதை நான் நான் புரிந்து கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மதத்தை குறித்து பேசுவதற்கும், ஒரு ஒரு மனுஷன் குறித்து பேசுவதற்கு ஒண்ணு அவங்களோட இருக்கிற எவிடன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு விட்னஸ் தேவைப்படுது. இஸ்லாம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆபிரகாமின் மார்க்கத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்காங்க ஆக்சுவலா. நாங்க ஆபிரகாமின் மார்க்கத்த தான் நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படிம்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். முகமது நபி வந்து ஆபிரகாமோடு வாழ்ந்தாரா கேட்டீங்கன்னா, கிடையாது. அப்போ எதன் அடிப்படையில இது ஆபிரகாமின் மார்க்கம் சொல்றீங்கங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி. இப்போ ஒருவேளை இறைவன் வந்து முகமது நபிட்ட கூட இதுதான் ஆபிரகாம் மார்க்கம்னு கத்துக் குடுத்துருக்கலாம். நம்ம வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இறைவன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்பதாக ஒருவேளை ஒரு பழக்கவழக்கம் பல வருடங்களாக இதுதான் ஆபிரகாமின் மார்க்கம் சொல்லி இறைவன் ஒருத்தர்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அதுவும் இதுவும் சேமா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அதுவும் இதுவும் சேமா இல்லாம ஒவ்வொன்னும் வேற வேறயா இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை வரும்.